அண்மைச் செய்தி. தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை திமுக சிதைக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். பள்ளி மாணவிகள் சிலர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராலே பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை திமுக சிதைத்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார். பள்ளிக்கூடங்களில் பயிலக்கூடிய மாணவிகளின் பாதுகாப்புக்காக திமுக ஒன்றுமே செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் உயர்நீதிமன்றம் தலையிட்டு கடந்த அதிமுக அரசு கொண்டு வந்த நடமாடும் உளவியல் மையங்கள் என்கின்ற அந்த வாகன சேவை, 3 மாவட்டத்திற்கு ஒரு நடமாடும் உளவியல் மையம் என்று வாகனங்கள் ஒதுக்கப்பட்டு மாணவிகளுக்கு பாலியல் வன்முறை உள்ளிட்ட குற்றங்கள் நிகழாத வண்ணம் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அதிமுக கொண்டு வந்த அந்த நடமாடும் உளவியல் மையம் என்கின்ற திட்டங்களை சிதைத்து விட்டார்கள் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார். அந்த வாகனங்கள் அதற்கென ஒதுக்கப்பட்ட நிதியும் முடக்கப்பட்டு வாகனங்களையும் மூலையிலேயே நிறுத்திவிட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கல்வித்துறைக்காக தமிழ்நாடு அரசு 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குகின்றது. ஆனால் தனியார் பள்ளியோடு ஒப்பிடும் பொழுது அரசு பள்ளி மாணவிகளுக்கு மட்டும் ஏன் இந்த அளவு பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்ற கேள்வியினையும் அண்ணாமலை எழுப்பியிருக்கின்றார். திமுகவின் அரசில் தற்பொழுது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அரசு பள்ளிகளின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாமல் அப்பா அண்ணன் என்று கூறிக்கொண்டு தனியார் பள்ளிகள் வளர்ச்சிக்கு நேரடியாக உதவி கொண்டிருக்கக்கூடிய பகுதி நேர பள்ளி கல்வித்துறை அமைச்சராக செயல்பட்டு வரக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இனியேனும் தன்னுடைய பதவியின் பொறுப்பை உணர்வாரா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.